தேர்தல் மட்டும் எங்கள் நோக்கமில்லை. நாங்கள் கூட்டணிகளிலே இருந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற கூட்டணியில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆட்சி எங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்கிறது. நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொன்னால், நான் வெளிப்படையாக சொன்னேன், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் ஊசி முனை அளவு தொல்லை கொடுக்க நினைத்தாலும் அதை முறித்து எரிகிற கூட்டமாக, காவல் காக்கும் கூட்டமாக, தடுத்து நிறுத்துகின்ற தடுப்பு அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். இங்கே இருந்தால் பதவி கிடைக்காது என்று நினைத்த ஒரு சிலர் போய்விட்டார்கள். களைகள் நீங்கின, களரி தலைக்கிறது என்ற விதத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு லட்சோப உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுக்குழுவை கூட்டினோம். 1400 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் தொல்லை கொடுக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தி தகர்க்கும் வலிய பாசறைதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற விதத்திலே இந்த இயக்கம் பொதுக்குழுவை கூட்டி 1400 பொதுக்குழு உறுப்பினர்களை தமிழகம் பூராவும் 6 மாத காலம் தேர்தல் நடத்தி, அதற்கு பிறகு பொதுக்குழுவை இங்கே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்திலே நடத்தி, அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துத்தான் இயங்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக உடனிருந்து காக்கின்ற அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். இதிலே சோர்ந்து போனவர்கள், சோரம் போனவர்கள், துரோகம் எப்பொழுது செய்வது நினைத்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய 300-400 கோடி ரூபாய் சொத்துக்களை, தொழிற்சங்க கட்டிடங்களை அதை வாரி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு அதை தங்கள் பக்கமாகவே அறக்கட்டளையை எழுதி கொண்டு இப்பொழுது மதிமுக போய் திமுகவிலே சேரலாமே என்று போகாத ஊருக்கு இல்லாத வழியை சொல்லுகிற வேளையிலே 1-2 பேர், ஒருவர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் போனவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் வருவதைத்தான் நான் விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் நலனை, திராவிட இயக்கத்தின் நலனை பாதுகாக்கும். இந்தியை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும். தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கட்சி இன்றைக்கு 31வது ஆண்டு தொடக்க விழாவை வழக்கம் போல இங்கே தாயகத்திலே நடத்துகிறோம். ஜனவரி 1ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் ஆண்டுதோறும். அவர்களிடம் அந்த ஆண்டுக்கான திட்டத்தை நான் சொல்லுகிறேன். பிறகு 6ஆம் தேதி வந்து கட்சி தொடங்கிய நாளை கொடியேற்றி வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் அணுகுமுறை இப்படித்தான் இருக்கும் என்று தெரிவிக்கின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாளும் வலிவும் பொலிவும் கொண்டதாக உருப்பெற்று வருகிறது, வளர்ந்து வருகிறது. புதிய இளைஞர்கள் நிரம்ப வருகிறார்கள். இப்பொழுது ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கொரோனா தாக்கிய போது நான் உடல் நலம் இல்லாமல் வீட்டிலே படுத்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தாக்கிய போது நான் எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு என் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது எனக்கே தெரியாமல் துரை வைகோ ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் வீட்டுக்கு சென்று நோய்வாய்ப்பட்டிருந்தார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து, துக்கம் என்றால் துக்கம் கேட்டு, மகிழ்ச்சி என்றால் கல்யாணத்திலே கலந்து கொண்டு இந்த 3 ஆண்டு காலம் அவர் தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்தபோது அவரை கழக தோழர் தான் வற்புறுத்தி அழைத்து கொண்டு போனார்கள். அதற்கு பிறகு ஒரு நிர்வாக குழுவை போட்டோம். அதிலே எல்லோரும் துரை வைகோ இந்த இயக்கத்திலே வந்து பாடுபட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் வேண்டாம் என்று சொன்னேன். அப்படி என்றால் அது ஜனநாயகம் அல்ல, பெரும்பான்மை கருத்துக்கு விட்டுவிடுங்கள் என்றார். ஒவ்வொரு ஓட்டுச்சீட்டையும் எடுத்து அதில் வேண்டும் வேண்டாம் என்று எழுதி வைத்து சுருட்டி வைத்திருந்தோம். ஒவ்வொருவராக எடுத்து வந்து அந்த
வாக்குப்பெட்டியிலே போட்டார்கள். 106 பேர் ஓட்டு போட்டதிலே 102 பேர் 104 பேர் திராவிட இயக்கத்தை காக்க துரை வைகோவை கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். 2 பேர் மட்டும் வேண்டாம் என்று அதிலே பதிவு செய்திருந்தார்கள். ஆக மெஜாரிட்டி ஒப்பீனியன் படி, பெரும்பாலோர் கருத்துப்படி அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டினோம். பொதுக்குழுவிலே 1300க்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். ஆக இது ஒரு ஜனநாயக முறையிலே எடுக்கப்பட்ட முடிவு. அப்படி எடுக்கப்பட்ட முடிவை செயல்படுத்துவதிலே நாங்கள் முன்னேற்ற பாதையிலே இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று முன்னாலே போய் தடைகளை ஒதுக்கிவிட்டு படை வரட்டும் என்று தடையை ஒதுக்குவார்கள் அல்லவா, அது போன்ற வேலையை, சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் வேலையை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இதிலே வெற்றி பெறுவோம். இங்க வரப்போகிற அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் மலரும், முழுமையான பெரும்பான்மை பெற்று மலரும். அதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருப்போம். எங்களுக்கென்று தனி திட்டம் என்றும் இல்லை. திராவிட இயக்க கொள்கைகளை பாதுகாப்பதுதான் எங்களுடைய தனி திட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்ப்பதுதான் எங்களுடைய தனி முயற்சி. அதன்படி நாங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களும் நான் அழைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு விடுமுறை நாள் என்று கூட கவலைப்படாமல், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் ஜனவரி மே 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, நாங்கள் இதை வழக்கம் போல ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களும் அனைவரும் வந்து விடுகிறார்கள். இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிவும் பொலிவும் கொண்டதாக தியாகத்தால் உருவாகி வரும். ஈழத் தமிழர்களினுடைய விடுவுக்காக நாங்கள் பல உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். ஈழத் தமிழர்களினுடைய விடுவுக்காக எண்ணற்றவர்கள் சிறை சென்றிருக்கிறோம். ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்காக என் குடும்பத்திலேயே ஒருவன் தீக்குளித்து மாண்டான். சிவகாசி ரவி இளைஞரணி துணை அமைப்பாளர், அவர் தீக்குளித்து மாண்டான். ஆக உயிர் கொடுத்திருக்கிறோம், ரத்தம் சிந்தி இருக்கிறோம், கண்ணீர் சிந்தி இருக்கிறோம். இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் செய்திருக்கிறோம். இன்றைக்கு 31ஆம் ஆண்டு தொடக்க நாள் என்பதனால் இன்றைக்கு இங்கே வந்து இனிப்பும் இளநீரும் கொடுத்து எங்கள் தோழர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அவருடைய தலைமை அமைப்பின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபி கூட 2 சீட்டு தான் ஜெயிச்சது ஒரு காலத்தில். 2 சீட்டு இந்தியா பூரா அவங்க போய் படுத்துட்டாங்களா, வேலை செஞ்சாங்க. அதுபோல் எங்களுக்கு பொறுத்தமட்டில் இந்த வளர்ச்சியே சரியான வளர்ச்சி நினைக்கிறேன். வீக்கமாக கூடாது, வளர்ச்சி தான் இருக்கணும். வளர்ச்சி இருக்கு. இப்போ போனவர்கள்லாம் திரும்பி நிறைய தொண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. எங்கள் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கு தலைமையும் தொண்டர்களும் உறுதியாக இருப்பதனால் அதை பற்றி ஐயத்துக்கு இடமே இல்லை. அதனால் என்ன முதல் தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலையும் திமுக நின்றது. அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே, அவங்க ரெட்டையிலையா நின்னாங்க, அவங்க சேவல்லையும் பொறாவிலையும் போய் நின்னாங்க. நாங்கள் முதல்ல கொடை சின்னம், பிறகு பம்பர சின்னம், அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி இருக்கிறோம். கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், ஒரு சின்னம் நிரந்தர சின்னமாக கூடிய அளவுக்கு இந்த கட்சி வலிவு பெறும். காங்கிரஸ், திமுக, அதிமுக இருந்த காலகட்டத்தில் நீங்க வந்து கட்சி துவங்கி அப்ப இருந்த நிலைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையை எப்படி பாக்குறீங்க? இப்பொழுது திமுக எங்களை முழுமையாக நம்புகிறது, நம்பத்தகுந்த கட்சி என்று கருதுகிறது. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் எங்களை அன்போடு நேசிக்கிறார், பாசத்தோடு வரவேற்கிறார். இந்த நெருக்கம் இனி இடைவெளிக்கு இடமில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். இந்தியாவிலே பார்த்தால் வடநாட்டிலே ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி என்று
பல கட்சிகள் இருக்கின்றன. ஒரே கட்சி 2ஆக 3ஆக பிரிந்து அவர்கள் பல கட்சிகளை நடத்துகிறார்கள், திரும்ப சேர்ந்து கொள்கிறார்கள். இது அப்படி அல்ல. நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதனுடைய லட்சியங்களை காப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இங்கே ஓங்கி வளர தலைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எனக்கு சங்கடம் வந்தா தான் சந்தோஷங்க. எனக்கு இடையூறுகள், சோதனைகள், துரோகங்கள் வரும்போது துள்ளி குதிச்சு முன்னை விட பன்மடங்கு வேகத்தோடு கட்சியில இயங்குவேன். அதனால தான் இந்த 30 வருஷத்துல அந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் கண்டு வெற்றி கண்டு விட்டோம், துரோகங்களையும் வென்று விட்டோம். இன்றைக்கு பிரதான கட்சியாக இந்தியாவிலேயே பிரதான கட்சிகள் உண்டாகிய திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுகவை தனக்கு ஒரு துணை அமைப்பு போல எங்களை அன்பு காட்டி ஆதரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் நிலையிலே உறுதியாக இருப்போம், திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கிறோம். ரொம்ப தரங்கட்ட பேச்சு, தரக்குறைவான பேச்சு. ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக்கொள்வார்களே, அது போன்ற பேச்சு. அவர் இல்லாவிட்டால் அவர் இந்துத்துவ சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும், அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு. அந்த ஆணவ பேச்செல்லாம் எடுபடாது. அவர்கள் நினைப்பது போல வெற்றி பெற முடியாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும்.